வேலூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் விபத்தில் சிக்கி முகம் சிதைந்த நிலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஒருவர் உயிருக்கு போராடிய சம்பவம் அரசு மருத்துவமனைகளின் அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. ராணிப்பேட்டை மாவட்டம் களவைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ரத்தினத்தின் மகன் உதயகுமார் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நெல் அறுவடை வாகனம் மோதியதில் படுகாயம் அடைந்தார். முகம் சிதைந்த நிலையில் இருந்த அவரை உறவினர்கள் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது இந்த அவல நிலை ஏற்பட்டது. பின்னர் இங்கு போதிய வசதி இல்லை என்று கூறி விபத்துக்குள்ளானவரை சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். இதனை ஆரம்பத்திலேயே தெரிவித்திருந்தால் சென்னைக்கு உரிய நேரத்தில் அழைத்து சென்றிருப்போம் என்று நோயாளியின் உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். அடுக்கம்பாறை ஜிஹெச்குள்ள ஒரு ஐசியூ வார்டில் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அகெயின் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி வரும் இல்லாதப்பட்டவங்க. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தா எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி